Namaskaram. In your proverb, there is nothing more precious in this world than gratitude. It is the root of all happiness in your life. பியூட்டிஃபுல்ங்க. ரொம்பவே அனுபவிச்சு ரொம்ப உண்மை, பெரிய உண்மைங்க, பெரிய உண்மை. சரி, அது என்னது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. பியூட்டிஃபுல்லான மெசேஜ். இன்றைக்கி ஐ எம் கோயிங் டு டாக் லிட்டில் மோர், வெரி இன்ஃபர்மேட்டிவ். அதனால் தயவு செய்து எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒத்துண்டு எஸ் அந்த நான் சொல்கிறதெல்லாம் ரைட்டு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டு கொடுக்கணும். ஓகேவா? நம்பர் 1, கிராட்டிடியூட். நன்றி உணர்வு கண்டிப்பாக ஓணுங்க, கண்டிப்பாக. ஏன்னு கேட்டேன்னா, இத்தனை வயசுக்கு அப்புறம் கூட வி ஆர் ஏபிள் டு ப்ரீத். மெயின் திங் அந்த சென்ஸ் எல்லாம் இட்ஸ் ஒர்க்கிங். அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு ரியல்லி தேங்க் காட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இந்த கைகள் கால்கள் இருக்கக்கூடிய விரல்களை வச்சு யூ கேன் டூ லாட் ஆஃப் வண்டர்ஸுங்க, லாட் ஆஃப் வண்டர்ஸ். தீஸ் பீப்புள் ஆர் ஆல் டாக்டர்ஸ். நீங்கள் நம்புவேடா, இவாள்லாம் உங்களுக்கு நல்ல டாக்டர்ஸ். உங்களோட சொல்யூஷன்ஸை, உங்களோட ப்ராப்ளத்தை இதுலேயே யூ ஹவ் காட் அ சொல்யூஷன். நம்புவேடா? நம்பணும். கண்டிப்பாக கொடுத்துருக்காருங்க. நீங்கள் எந்த கோவிலுக்கு எந்த சுவாமியை போய் பார்த்தாலும் கண்டிப்பாக அவள் ஒரு முத்ராவோடு இல்லாமல் இருக்க மாட்டான். ஸோ இந்த முத்ரா வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கிவிங் அ பியூட்டிஃபுல் மெசேஜ். ஸோ இப்படின்னா ஒரு அர்த்தம், இப்படின்னா ஒரு அர்த்தம், இப்படின்னா ஒரு அர்த்தம், இப்படின்னா ஒரு அர்த்தம், இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்குது. அர்த்தங்கள் இல்லாமல் அதில் பலனும் நிறைய இருக்குது. இந்த விரலை இப்படி தொட்டால் இதுக்கு ஒரு அர்த்தம், இதை இப்படி தொட்டால் ஒரு அர்த்தம். நான் நிறைய சொல்லியிருக்கேன், இது பஞ்சபூதங்கள். இந்த கை கைனா கை மட்டும் கிடையாது. இந்த கைக்குள்ளே ஏகப்பட்ட பேர், நம்மளோட தேவர்கள், முப்பெரும் தேவியர், அப்புறம் நவக்கிரகங்கள், அப்புறம் நட்சத்திரங்கள், நம்மளோட ஆர்கன்ஸ், பஞ்சபூதம், எவ்ரிதிங் இஸ் இன்பில்ட். ஸோ நம்ம இந்த கை விரல்களும் சரி, காலும் சரி, கால் விரல்கள் எல்லாமே தே ஆர் ரெப்ரசன்டிங் இவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. அதனால தான் வி ஆர் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட். அப்போ நம்ம நடக்கிறோம், நம்ம கைகளால் பல வேலைகளை சொல்கிறோம், வி ஆர் ஏபிள் டு டூ சம்திங். அப்புறம் இந்த முத்ராஸ் அப்படிங்கிறது இட்ஸ் எ வாஸ்ட் சப்ஜெக்ட். மேஜராக ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, சிம்பிளாக உங்களுக்கு நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு வி ஹவ் காட் அ மேனரிசம் ஆஃப் ஹேண்ட். இந்த மாதிரி கையாட்டி பேசுகிறதோ. இன்னொன்று என்னென்னு கேட்டோன்னா, சில விஷயங்களை நம்ம இது மூலமாக வி கம்யூனிகேட், இந்த கைகள் மூலமாக வி கம்யூனிகேட் எல்லாருக்கும், எவ்ரிபடி ஃபார் த மேட்டர். எல்லாமே மோர் தேன் வேர்ட்ஸ் வி ஆல்சோ கம்யூனிகேட் த்ரூ அவர் ஹேண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு அடிப்படையிலலாம் பார்த்தேன்னா முத்ராஸ் ஒர்க். திஸ் இஸ் வெரி ட்ரூத்ஃபுல். இந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் சின்ன விஷயமானாலும் உனக்கு எவ்வளோப்பா வலி இருக்குது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக கையை ரெப்ரசன்ட் பண்ணிடும், கொஞ்சம் வலி, பெரிய வலி அப்படின்னு. ஆனால் நம்ம வாயால் என்ன சொல்லுவோம், வீசே ரொம்ப நாள் இருக்குது, கொஞ்சமாக தான் வலிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் திஸ் வில் கம்யூனிகேட் அத்தன்டிக்கலி. நான் சொல்கிறது வேறு ஏதாவது நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஹேண்ட்ஸோட கம்யூனிகேஷன் இன்பாண்ட் கரெக்டாக அது கம்யூனிகேட் பண்ணிடும். இது நீங்கள் பண்ணுறது இல்லைங்க, இட்ஸ் காட் ஆல்மைட்டி. எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அடங்கியிருக்க தெரியுமா? இதெல்லாம் நான் படிக்க ரியல்லி ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபஸ்ட்டு ஃபார் பீயிங் அ ஹியூமன் பீயிங். ஏன்னா அப்படி நான் ஹியூமன் பீயிங்காக இருக்கும்போது தான் ஐ எம் ஏபிள் டு அட்மயர், ஐ எம் ஏபிள் டு என்ஜாய், ஐ எம் ஏபிள் டு சே தேங்க்யூ. இப்போ ஒரு க்ரீச்சராக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது தெரிஞ்சாலும் இட் வில் நாட் சே கிராட்டிடியூட் அதுக்கு சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணுங்க, பெரிய நன்றி சொல்லணும். அண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் எவ்ரி திங் இப்போது டக்குன்னு ஒரு கீழே விழுந்துட்டேன்,
கீழே விழுந்த உடனே என்ன பண்ணுவோம், உடனே கை டக்குன்னு அங்கே போய் உட்காந்துட்டு கையை அந்த இடத்துக்கு போய் தலை விட்டுரும். ஆமாவா இல்லையா? நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே பிஃபோர் யூ இங்கே வலிக்கிறதுன்னு சொல்கிறதுக்குள்ளேயும் அந்த கை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போய் ஒரு தலை வருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் லாட் ஆஃப் கம்யூனிகேஷன் மோர் தேன் அவர் வேர்ட்ஸ். அண்ட் இது இஸ் அத்தன்டிக்கல், ரொம்ப அத்தன்டிக்காக, அது ரொம்ப ட்ரூவாக பண்ணும். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் காட். அந்த மாதிரி அந்த முத்ராஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது நிஜமாக சொல்கிறேங்க, கடவுள் எவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்காரு தெரியுமா? எவ்வளோ விஷயங்களை கொடுத்தாரு. எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் அ சொல்யூஷன். நீங்கள் தலைவலி அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அ மெடிக்கேஷன் யூ கேன் டூ வித் திஸ் முத்ராஸ். நீங்களே உங்களை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்களே யூ கேன் அனலைஸ் உங்களோட சிஸ்டம் என்ன மாதிரி சிஸ்டம், ஹீட் பாடியா இல்லைன்னா குளிர்ச்சி கூல் பாடியா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் யூ கேன் அனலைஸ். அக்கார்டிங் டு தட் யூ கேன் ஆல்சோ சேனலைஸ் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ். அப்போது அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸு, இந்த மாதிரி முத்ராஸு, இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் இது பண்ண சேஞ்ச் பண்ண உங்களோட அந்த ஞாபக சக்தி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்னலாக வரும். ஞாபக சக்தி நல்லா வரும். அப்புறம் உங்களோட அந்த டிட்டர்மினேஷன் ஆர் த ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் வில் பி மோர். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இதுங்க. அப்போது நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, கடவுள் எல்லாத்தையும் கொடுத்து விட்ருக்காரா இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், குழந்தை பிறக்கும் போதே நம்ம ஆதி முத்ராவோடு பிறந்திருக்கோன்னு. ஸோ அந்த வயசுலேருந்தே கருவுற்றும் போதே நம்ம முத்ராசெல்லாம் பண்ணி நமக்கு சில நேரங்களில் ரொம்ப நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அதுவே அழகாக அப்படி கையை இப்படி மடக்கிக்கும். அது கரெக்டாக அது வயிற்று வலின்னு உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. பட் இட் வில் எக்ஸ்ப்ரெஸ் த்ரூ ஹேண்ட்ஸ். ஒன்லி திங் இஸ் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது நமக்கு தெரிஞ்சிருந்தா ஓஹோ குழந்தைக்கு இது வலிக்கிறது போல் இருக்குது அப்படின்னு யூ கேன் அட்டெண்ட். நிஜமாங்க. ஸோ இந்த முத்ராஸு இதெல்லாம் வந்து நம்ம கருவுற்றுறதுலேருந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து புதுசாக நான் சொல்லவே இல்லை. ஸோ இந்த ஹேண்ட் ஷேக்கிங் பேசுறது, அதுக்கப்புறம் இட்ஸ் கம்யூனிகேட்டிங் மோர் அத்தன்டிக்கலி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. இந்த லாங்குவேஜ்லாம் நம்ம புரிஞ்சிருக்கணுங்க. அண்ட் என்ன மாதிரி பாடி, விச் எலிமெண்ட் ஆர் யூ பிலாங், நீங்கள் வந்து எர்த் எலிமெண்ட்டா, ஃபயர் எலிமெண்ட்டா, வாட்டர் எலிமெண்ட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஜெல் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாக we have to be thankful to God each and every moment, every second. நிஜமாங்க, ஐ ரியல்லி அட்மயர். நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு நான் ரொம்ப இது பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரி ரிசர்ச்சு அந்த மாதிரிலாம் படிக்கும்போது ரியல்லி இத்தனை நாளாக நான் தவற விட்டோமே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கில்ட்டி கான்ஷியஸும் இருக்குது. பட் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு அந்த ஒரு அப்படி இப்படிமா ஐ எம் ஏபிள் டு கண்டென்ட் மை செல்ஃப். சரி, ஓகே, அதனால் நம்ம ஓகே வி ஆர் ஆன் தி ரைட் ட்ராக் அப்படின்னு. ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய லைஃப்லையாவது வி கேன் என்ஜாய், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மை பர்பஸ், என்னோடய பர்பஸ் என்ன, ஹவு டு கோ அபவுட் இட், அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அழகாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நிஜமாகவே சொல்கிறேன். ஸோ வி ஹாவ் டு ப்ரீஷியஸ். இந்த ப்ரீஷியஸுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது பாருங்கள். அந்த கிராட்டிடியூட் இருக்கும்போது நிஜமாகவே என்னோடய வாழ்நாள் வந்து ப்ரீஷியஸுங்க. அந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் அடிங்கோ. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்கோ ப்ளீஸ். எங்கிட்ட வந்து விஷயம் கற்றுன்றேன்னு வச்சுக்கோங்களேன். சர்டன் திங்ஸ் ஐ கான்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஆன் வீடியோ. ஸோ நேரில் ஏன்னா இட் டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன். ஸோ இது இந்த பர்சனுக்கு இப்படி தான் அப்படின்னு நம்ம இன்னொருத்தருக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ பர்சன் டு பர்சன் இட் டிஃபர்ஸ். ஸோ அதனால தான் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கோ. என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணினேன்னா டெஃபினெட்லி ஐ கேன் கைட் யூ ப்ராப்பர்லி வித் தி ஹெல்ப் ஆஃப் யூனிவர்ஸ். நிஜமாக நான் சொல்கிறேங்க, ஐ லவ் டு டூ இட். ஏன்னா பிகாஸ் ஐ ஆம் டோட்டலி நான் அப்படியே சரண்டர் ஆகிட்டேங்க. நான் சரண்டர் ஆகி ஐ வாண்ட் டு ஷேர் வித் எவ்ரிபடி. அது எல்லாரும் அந்த மாதிரி அனுபவிக்கணும், எல்லாரும் அதை வந்து அந்த எசன்ஸை எல்லாரும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் கை கொடுத்தேன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க.
கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச்.